திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆயரே நீங்கள் வருக. திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். குருகுலமே நீங்களும் வருக. திருவருளை தந்திடவே வருக. திருவருளை தந்திடவே வருக. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறை மக்களே நீங்கள் வருக. திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கிறோம். திருவருளை பெற்றிடவே வருக. திருவருளை பெற்றிடவே வருக. திருவருளை பெற்றிடவே வருக. கொஞ்சம் எழில் கொஞ்சம் மிஞ்சும் உயர மலைகளின் மஞ்சத்தில் நடுவே மயில் கொண்ட மனம் கவரும் மரியமங்கலம். அன்னை மரி அவள் அருளால் அளப்பரி 25 ஆண்டுகளை தனிப்பங்கு செய்த வெற்றி பயணம். 1999 வருடம் 130 கத்தோலிக்க குடும்பங்களோடு தொடங்கிய தனிப்பயணம் தோமையார் பாளையம் தாய் பங்கிலிருந்து தனிப்பங்காய் பிரிந்து தரணி படைத்த இறைவன் அருளாலும் தகச்சார் குருக்கள் மற்றும் சத்திய சேவா கன்னியர்களின் வழி நடத்ததாலும் மைசூர் மலை மாவட்டத்தின் மணிமகுடமாய் விளங்குகிறது. இரவில் தகிப்பாய், சிந்தனையில் தனிப்பாய், தீமையில் நன்மையாய், தாழ்வில் மேன்மையாய் தரணி போற்றும் தவ புதல்வர்களை ஈன்ற பெருமை பெற்ற இச்சிற்றூர் 25 ஆண்டுகள் இறைவன் வழிநடத்தியதை நினைவு கூறும் நாள் இந்நாள்.
பரமன் அவன் பணிக்காக பண்படுத்தப்பட பச்சிளம் பைங்கிளி அவள் எருசலேம் தேவாலயத்தில் காணிக்கை ஆக்கப்பட்ட நாள் இது. இப்படிப்பட்ட பல ஆசிரையும் அள்ளி வழங்கும் இறைவனிலே இறை ஆசிரை அன்னையின் கரங்களில் வழியாய் பெற்று கொடுக்க இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் நமது பாசமிகு பேராயர் மற்றும் மைசூர் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக பரிபாலகரான பெர்னார்ட் மோரிஸ் அவர்களையும் இந்த குழுவில் உள்ள அனைத்து குருக்களையும் கன்னியர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அன்னையில் அருள் வேண்டி அலையலையாய் வந்திருக்கும் அனைத்து மக்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರರೇ, ಮಾತೆ ಮರಿಯಳನ್ನು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಈ ದೇವಾಲಯದ ನೀವು ಬೆಳ್ಳಿ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುವಾಗ ಸಂತೋಷದಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಬೆಳ್ಳಿ ಹಬ್ಬದ ಬಲಿಪೂಜೆಯನ್ನು ಅರ್ಪಿಸಲು ನೆರೆದಿದ್ದೇವೆ. ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಬೆಳ್ಳಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை ஆலயத்தில் அர்ப்பணித்த காணிக்கை அன்னையின் பாதுகாவலில் இருக்கும் இந்த பங்கின் வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த திருப்பலியின் வழியாக காணிக்கை அன்னையின் அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள அவரது வேண்டுதலால் இறைவனின் நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்ள குழுமியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வெள்ளி விழாவின் நல் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொண்டு இத்திருப்பலியின் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ನಮಗೆ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಮಾತೆ ಮರಿಯಳಿಗೆ 3 ವರ್ಷದ ಪ್ರಾಯವಾಗಿರುವಾಗಲೇ ಅವರನ್ನು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ ದೇವರಲ್ಲಿ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಆ ದೇವಾಲಯದ ವಠಾರದಲ್ಲಿ ಅವರು ಬೆಳೆಯಲಿ, ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆಯಲಿ ಎಂದು ಅವರ ತಾಯಿ ತಂದೆಯವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು ಎಂದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. நாம் சரித்திரத்தில் படிப்பதன் வழியாக அன்னை மரியாளுக்கு 3 வயதாக இருக்கும் பொழுதே அவரது பெற்றோர்கள் அன்னை மரியாள் ஆலய வளாகத்தில் வளர வேண்டும், ஆண்டவரது ஆலயத்தில் பணிபுரிந்து வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை ஆலயத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ಇದರಿಂದ ನಾವು ಏನು ಕಲಿಯುತ್ತೇವೆ ಅಂದರೆ ಇಡೀ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಮಾತೆ ಮರಿಯಳು ದೇವರ ಇಚ್ಛೆ ಪ್ರಕಾರ ನಡೆದರು, ದೇವರ ಇಚ್ಛೆಯನ್ನು ಅವರು ಮಾಡಿದರು. இதன் வழியாக நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் அன்னை மரியாள் தன் வாழ்க்கை முழுவதுமாக இறை பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார், இறைவனது பணியை தன் வாழ்க்கை முழுவதுமாக செய்து வந்தார் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಈ ಬಲಿ ಪೂಜೆಗೆ ಬರುವಾಗ ನಾವು ಪ್ರೊಸೆಷನ್ನಲ್ಲಿ ಮೆರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಬಂದೆವು. ಈ ಮೆರವಣಿಗೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಈ 20-25 ವರ್ಷದ ಈ ಧರ್ಮಸಭೆಯ ಈ ಜುಬಿಲಿಯ ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಮುಂದೆ ಆ ಮೆರವಣಿಗೆಯಲ್ಲಿ ತಂದು ಈ ಬಲಿಪೂಜೆಯ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಬಂದೆವು. இத்திருப்பலிக்கு நாம் பவனியாக வரும் பொழுது இந்த சிறப்பு யூபிலி ஆண்டின் 2025 சிறப்பு யூபிலி ஆண்டின்
திருச்சிலுவையை நாம் பவனியாக இந்த பீடத்திற்கு எடுத்து வந்தோம். இதன் வழியாக நாம் யூபிலி ஆண்டில் இருக்கிறோம், யூபிலி ஆண்டின் திருப்பயணிகளாக இருக்கிறோம், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்த்தவே இந்த பவனியில் நாம் இந்த திரு ಯೂಬಿಲಿ ಆಂಡಿನ ಚಿಲುವೆ நாம் பவனியாக கொண்டு வந்துள்ளோம். ಪೋಪ್ ಸ್ವಾಮಿಯವರು ನಮಗೆ 20-25 ವರ್ಷ ಅಂದರೆ ಪ್ರಭುವಿನ ಜನ್ಮ ದಿನವನ್ನು ಆಚರಿಸುವಾಗ ಈ ವರ್ಷ ನಮಗೆ ಸಂಕೇತವಾಗಿ ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಪ್ರತ್ಯೇಕ ಶಿಲುಬೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾಕೆಂದರೆ ಈ ಶಿಲುಬೆಯಿಂದ ನಾವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪಡೆದೆವು. ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಭರವಸೆ ಯಾತ್ರೆಯನ್ನು ಮುಗಿದ ನಂತರ ಪ್ರಭು ಪುನರುತ್ಥಾನವಾದ ಹಾಗೆ ನಾವು ಸಹ ಒಂದು ದಿವಸ ಪುನರುತ್ಥಾನವಾಗುವೆವು. நாம் இந்த ஆண்டு சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நம்முடைய இந்த திருப்பயணத்தை விண்ணகத்தை நோக்கி நாம் மேற்கொள்ளும் பொழுது திருச்சிலுவை நம் வெற்றியின் சின்னமாக, நம் மீட்பின் சின்னமாக நமக்கு பாப்பரசர் வழங்கி இருக்கிறார். இதன் மூலமாக நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையை முடித்த பிறகு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர் தெழுவோம், அவரோடு விண்ணகத்தில் ஒன்றித்திருப்போம் என்ற நம்பிக்கையை வழங்குவதாக இருக்கிறது இந்த யூபிலி ஆண்டின் திருச்சிலுவை. ನನಗೆ ಅತಿ ಸಂತೋಷವಾಗುತ್ತದೆ. ಯಾಕೆಂದರೆ ಈ ಜುಬಿಲಿಯ ಶಿಲುಬೆಯನ್ನು ನೀವು ಬೆಳ್ಳಿ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುವಾಗ ಇಲ್ಲಿ ತಂದಿದ್ದೀರಿ. ಪ್ರತ್ಯೇಕ ಆಶೀರ್ವಾದ, ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನೀವೆಲ್ಲರೂ ಈ ಶಿಲುಬೆಯ ನಿಮ್ಮ ನಡುವೆ ಇದ್ದ ಕಾರಣ ಇದರಿಂದ ನೀವು ಇದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತೀರಿ. ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಆ ಕ್ಷಮೆ ನಾವು ಪಡುತ್ತೇವೆ, ಪ್ರಭುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ ಎಂಬ ಸಂಕೇತ ಇದು ತೋರಿಸುತ್ತದೆ. இந்த சிறப்பு யூபிலி ஆண்டிலே இந்த பங்கு தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் இத்தருணத்திலே இந்த திருச்சிலுவையை இந்த பங்கிற்கு கொண்டு வந்துள்ளது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதன் வழியாக இறைவனின் சிறப்பாசிரை யூபிலி ஆண்டின் பாவ பரிகாரத்தை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். இந்த திருச்சிலுவையை வரவேற்று கொண்டு இந்த திருச்சிலுவையின் வழியாக நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பையும் இறைவனின் சிறப்பு ஆசிரையும் பாவ பரிகார பலன்களையும் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮ ಪೋಪ್ ಸ್ವಾಮಿಯವರು, ಪೋಪ್ ಫ್ರಾನ್ಸಿಸ್ ರವರು ಬೆಳ್ಳಿ ಹಬ್ಬವನ್ನು ಇಲ್ಲಿ ಈ ಮರಿಯ ಮಂಗಳದಲ್ಲಿ ಆಚರಿಸುವಾಗ ಈ ದೇವಾಲಯದ ಪ್ರತ್ಯೇಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವರು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಈ ದೇವಾಲಯಕ್ಕೆ, ಗುರುಗಳಿಗೆ ಹಾಗೂ ಜನರಿಗೆ ನಾನು ನಮ್ಮ ಶ್ರೇಷ್ಠ ಗುರುಗಳೊಡನೆ ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಓದಿ ಹೇಳಲು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பாரத சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளி விழா ஆண்டின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு ஆசிரை நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இந்த சான்றிதழின் வழியாக வழங்கி இருக்கிறார். அவரது சிறப்பு யூபிலி ஆசிரை இப்பொழுது நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு நமக்கு ஆங்கிலத்தில் வாசித்து அளிப்பார். அதன் பிறகு நமது முன்னாள் பங்கு தந்தை அவர் தந்தை சூசை அடிகளார் அதை தமிழாக்கம் செய்து நமக்கு பாப்பரசரின் ஆசிரை வழங்குவார். The Holy Father Francis cordially imparts the requested apostolic blessing to Reverend Father John Fernandez, the parish priest, the religious and the parishioners on the occasion on the 25th anniversary of the dedication of Our Lady of Presentation Church, Maria Mangalam, Karnataka, and through the intercession
of the Blessed Virgin Mary, he invokes an abundance of divine graces given on 14th February 2025 at Vatican. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருள் புரிந்து வழங்கும் அப்போஸ்தலிக்க ஆசீர்வாதம். அருட்பணி ஜான் பெர்னாண்டிஸ், பங்கு தந்தை, பங்கு அருட்கன்னியர்கள் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்கும் நம் காணிக்கை அன்னை ஆலய 25ஆம் ஆண்டு விழாவை நிறைவு கூறும் விதமாக தூய கன்னிமரியாவின் பரிந்துரையின் பெயராலும் 14 பிப்ரவரி 2025ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்களால் ஆசீர்வதித்து வத்திக்கானில் வழங்கப்பட்டது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் புரிந்துரையால் இன்றைய தூயரங்கள் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேர் இன்பத்தை துயர்த்து நிறவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறார் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். லேவியர் நூலிலிருந்து வாசகம். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமையை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு ஆகும். அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் பயிரிட வேண்டாம். தானாய் விளைத்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது மீட்பரை நினைத்து நினைத்து இந்த நெஞ்ச மகிழுகின்றது. ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது மீட்பரை நினைத்து நினைத்து இந்த நெஞ்ச மகிழுகின்றது.
மகிழுகின்றது என் மீட்பரே நினைத்து நினைத்து இந்த நெஞ்சம் மகிழுகின்றது ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து இந்த நெஞ்சம் மகிழுகின்றது. திருத்தூதர் பவுல் பிலிப்பருக்கு எழுதின திருமுகத்திலிருந்து வாசகம். எனவே கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியால் தோழமையும் பெற்றுள்ளீர்களா? பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் திகழ்ந்து ஒரே கருத்துடையவர்களாய் விளங்கி என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை வேண்டும். புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, இதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர்கள் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரர்களும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். நான் சாமி இப்படி கேட்டுட்டீங்க, கோயிலுக்கு வர்றது அதுக்கு தானே. என்ன ஒருத்தனை தான் வரியா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை மறைக்கல்வி வகுப்பில் ஒரு அருட்சகோதரி குழந்தைகளை பார்த்து இதே கேள்வியை கேட்டாராம். யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணும் கை தூக்குங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு பையனை தவிர மற்ற எல்லா குழந்தைங்களும் கை தூக்குச்சான். அந்த சிஸ்டர் அந்த பையனை பார்த்து, நீ மட்டும் ஏப்பா கை தூக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா, சிஸ்டர் கிளாஸ் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வரணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க, நான் வேற எங்கேயும் வர மாட்டேன், வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இவ்வுலகிலே
விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகளாக வாழ்ந்து வருகிறோம். விண்ணகத்தை நோக்கிய திருப்பயணிகளாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் விண்ணகத்தை அடைவதே. அந்த விண்ணகத்தை அடைவதையே நோக்கமாக கொண்டு இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய இந்த திருப்பயணத்திலே அவ்வப்பொழுது விழாக்களை கொண்டாடுவதன் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்முடைய இந்த பயணத்தை எளிதாக்கிக் கொள்ள நாம் முயன்று வருகிறோம். இன்று நமக்கு முப்பெரும் விழா. முதலாவதாக நம்முடைய பங்கின் ஆண்டு விழா, காணிக்கை அன்னையின் ஆண்டு விழாவை நாம் இன்று நம் பங்கில் கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக நம் பங்கிற்கு ஒரு சிறப்பான விழா. காரணம், நம் பங்கு தனி பங்காக உருவாகி 25 ஆண்டுகளாகின்றன. ஆக நம்முடைய பங்கிற்கு இது வெள்ளி விழா. மூன்றாவதாக தாய் திரு அவை இந்த ஆண்டை 2025வது ஆண்டை யூபிலி ஆண்டாக, அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த வருடத்தோடு 2025 ஆண்டுகள் முடிவு பெறுகின்றன என்ற காரணத்தினாலே யூபிலி ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளது. ஆக இது நம் பங்கிற்கு மட்டும் யூபிலி ஆண்டு அல்ல, மாறாக முழு திரு அவைக்கும் யூபிலி ஆண்டாக இருக்கிறது. ஆக நாம் இன்று முப்பெரும் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம் பங்கின் ஆண்டு விழா, வெள்ளி விழா மற்றும் முழு திரு அவையின் யூபிலி விழா. யூபிலி ஜூபிலி ஜூபிலி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? 25 வருஷத்துக்கு வந்த உடனே ஒரு ஜூபிலி கொண்டாடுறோம். அங்கங்க ஜூபிலி ஜூபிலி ஜூபிலி. கல்யாண வாழ்க்கையில் ஒரு 25 முடிஞ்சுன்னா வெள்ளி விழா ஜூபிலி. ஒரு சாமியார் சிஸ்டருக்கு பட்டா 25 வருஷம் ஆச்சுன்னா ஜூபிலி. ஒரு பங்குக்கு 25 அல்லது 50 வருஷம் ஆச்சுன்னா ஜூபிலி. இந்த மாதிரி ஜூபிலி அல்லது யூபிலி அப்படின்னு நம்ம கொண்டாடும் பொழுது இந்த யூபிலி விழா கொண்டாட்டம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் திருவிவிலியத்தை பார்த்தோமே. ஆனால் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் 25வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு வழங்கிய கட்டளை. 50வது ஆண்டு, ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கும் நீங்கள் யூபிலியை கொண்டாட வேண்டும். யூபிலி ஆண்டை கொண்டாடி இறைவனின் சிறப்பான ஆசிரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 49 ஆண்டுகள் நீங்கள் உழைக்கலாம். அந்த 49 ஆண்டுகளும் நீங்கள் மற்றவர்களை அடிமைகளாக கூட கொண்டு அவர்களை வேலைக்கு அழைத்து சென்று நீங்கள் வேலை செய்து கொள்ளலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் 50வது ஆண்டு முற்றிலுமாக அனைவருக்கும் முழு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். 50வது ஆண்டு ஆண்டவரின் ஆண்டு. அந்த ஆண்டில் எவரும் அடிமைகளாக வாழக்கூடாது. ஒவ்வொருவரும் அவரது தொடக்க வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும், அல்லது அவரது சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும், சொந்த வீட்டுக்கு திரும்ப வேண்டும். யாரும் இன்னொருவருடைய எந்த ஒரு சொத்தையும் அபகரித்துக் கொள்ளக்கூடாது. அவரவர் தனக்கு உரியதை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றதை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆக ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டாக கொண்டாட வேண்டும். இது ஒவ்வொரு 50வது ஆண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் மோசே வழியாக கட்டளை வழங்கியதை நாம் வாசிக்க கேட்டோம். தாய் திரு அவையிலே இந்த யூபிலி கொண்டாட்டம் எவ்வாறு நுழைந்தது என்றால் 1300வது ஆண்டிலே அப்பொழுது பாப்பரசராக இருந்த 8ஆம் போனிஃபஸ் என்றவர் முதலாவதாக யூபிலியை அறிவித்தார். இந்த யூபிலியை அறிவிப்பதன் வழியாக ஒவ்வொருவரும் இறைமக்கள் அனைவரும் ஆண்டவராகிய கடவுள் வழங்கும் பாவ பரிகார பலன்களை ரோம் நகருக்கு திருப்பயணிகளாக செல்வதன் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதல் யூபிலி ஆண்டை அவர் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து 1470வது ஆண்டிலே அப்பொழுது பாப்பரசராக இருந்த திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் என்பவர் இந்த யூபிலி ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடினால் போதாது, ஒவ்வொரு 25வது ஆண்டும் தாய் திரு அவையிலே யூபிலி ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என அறிவித்தார். அன்று தொடங்கி
இன்று வரை ஒவ்வொரு 25வது ஆண்டும் தாய் திரு அவை யூபிலி ஆண்டாக அறிவித்து கொண்டாடி கொண்டு வருகிறது. நாம் உதாரணத்துக்கு பார்க்கணும்னா 2000வது வருஷத்துல 2000 ஆண்டு, அந்த 2000ஆம் ஆண்டிலே நாம் சிறப்பு யூபிலியை கொண்டாடினோம். இப்பொழுது 2025ஆம் ஆண்டிலே மற்றும் ஒரு யூபிலியை கொண்டாடுகிறோம். நமக்கு பெரும் மகிழ்ச்சி என்னவென்றால், இந்த பங்கு தாய் திரு அவை முழு திரு அவையும் ஒவ்வொரு முறை யூபிலியை கொண்டாடும் பொழுதும் நமது பங்கும் தனது யூபிலியை கொண்டாடி கொண்டே இருக்க முடியும். இன்று நாம் வெள்ளி விழா, இந்த ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகிறோம். அடுத்து 2050வது ஆண்டு தாய் திரு அவை தனது யூபிலியை அறிவிக்கும் பொழுது நம்முடைய பங்கு தனது பொன் விழாவை கொண்டாடும். இவ்வாறாக ஒவ்வொரு யூபிலியும் பொழுதும் நமது பங்கும் தாய் திரு அவை முழு திரு அவையோடு இணைந்து யூபிலியை கொண்டாடும் என்பதை நினைத்து நாம் பெரும் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். வந்தவர்களே, ஒரு முறை வேட்டைக்காரன் ஒருத்தன், வேட்டை அப்படின்னா என்ன, கன் எடுத்துக்கிட்டு அல்லது அம்பு எடுத்துகிட்டு வேட்டைக்கு போனவில்லை, சாதாரண ஒரு வலையை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் வலையை விரித்து பறவைகளை பிடிக்கக்கூடிய ஒரு வேடன் ஒரு முறை காட்டுக்கு போய் வலையை விரித்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தான். உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பறவை மாட்டுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஆச்சரியத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பறவை மாட்டுச்சு. போய் அதை பிடிச்சான். பிடிச்ச உடனே அவனுக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பறவை பேச ஆரம்பிச்சிச்சு. அந்த பறவை அவனோட பேச ஆரம்பிச்சது. அந்த பறவை அவன்கிட்ட சொல்லுதான், நீ என்னை விட்டுட்டீன்னா உனக்கு 3 வாழ்க்கை தத்துவங்களை, ரகசியங்களை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீ என்னை விட்டுட்டீன்னா உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற உனக்கு 3 வாழ்க்கை தத்துவங்களை, ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அதற்கு நிபந்தனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, முதலாவது ரகசியத்தை அல்லது வாழ்க்கை தத்துவத்தை நீ என் காலில் இருக்கக்கூடிய அந்த வலையை பிரிச்சதுக்கு அப்புறமா சொல்லுவேன். 2வது ரகசியம் அல்லது வாழ்க்கை தத்துவத்தை நீ என்ன உன் கையிலிருந்து விட்டதுக்கு அப்புறமா நான் மரத்து மேல ஏறி போய் உட்காந்துட்டு அங்கிருந்து சொல்லுவேன். 3வது வாழ்க்கை தத்துவத்தை நான் அங்கிருந்து கிளம்பும் போது உங்க சொல்லிட்டு போவேன் அப்படின்னு. இவன் சரி பார்ப்போமே என்னதான் நமக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகுது இந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அந்த கட்டை பிரிச்சு விட்டானாம். சரி, முதல் ரகசியத்தை சொல்லு. அந்த பறவை சொல்லிச்சான், முதல் வாழ்க்கை தத்துவம், நீ உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருக்க வேண்டுமா, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா, அப்படியானால் என்றுமே உன்னுடைய கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து கவலைப்படாதே. கடந்த காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்று பின்னோக்கி பார்த்து என்றும் கவலைப்படாதே. காரணம், கடந்த காலத்தை உன்னால் மாற்ற முடியாது என்று சொன்னதாம். சரி, ஏத்துக்கிட்டான். அப்ப 2வது தத்துவம், என்னை விடு நான் சொல்றேன். சரி, விட்டான். போய் மரத்து மேல உட்காந்துச்சு. மரத்து மேல உட்காந்துட்டு சொல்லிச்சான். அப்ப 2வது தத்துவம் என்ன? 2வது தத்துவம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நீ மற்றவர் சொல்வதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாதே. யாராவது உனக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு உன்னுடைய பகுத்தறிவோடு அதை ஆராய்ந்த பிறகே நீ நம்பு. சொன்ன உடனே அப்படி நம்பிராதே எதையும். யாராவது உனக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா உன்னுடைய பகுத்தறிவோடு ஆராய்ந்து அதன் பிறகு அதை நம்பு அப்படின்னு சொல்லிச்சான். ஓகே, நல்ல தத்துவம் தான். அப்போ 3வது தத்துவத்தை சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், கேட்டுக்கா. நீ என்னை விட்டு பெரிய ஏமாற்றத்தை அனுபவிக்க போகிறாய். காரணம், நான் என்னுடைய 2 சிறகுகளுக்கு அடியில 2 வைரத்தை வச்சிருக்கிறேன். வைரக்கல் என்னுடைய சிறகுக்கு அடியில் இருக்கு. நீ என்னை விட்டுட்ட, உனக்கு அது கிடைக்காது, போச்சு. அந்த சிறகு அடியில் இருக்கக்கூடிய அந்த வைரத்தை நீ எடுத்திருந்தீங்கன்னா பெரிய பணக்காரனா வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இவனுக்கு ஒரே கவலை, ஐயோ போச்சே, விட்டுட்டனே, ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட, சரி சொல்லு, போச்சு, என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் 3வது தத்துவத்தையாவது சொல்லு, அதாவது உருப்படுமா பார்ப்போம் அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த பறவை சொல்லிச்சான், உனக்கு அது யூஸ் இல்லை, உனக்கு அது உபயோகம் இல்லை. ஏன்? நான் முதல் தத்துவம் என்ன சொன்னேன்? கடந்ததை நினைத்து கவலைப்படாதே. ஆனா நீ என்ன பண்ணுகிற? 2வது தத்துவம் நான் என்ன சொன்னேன்? யாராவது ஏதாவது சொன்னா உடனடி நம்பிராத, பகுத்தறிவோடு ஆராய்ந்து அதன் பிறகு நம்புன்னு சொன்னேன். எந்த பறவையாவது வைரத்தை தூக்கிட்டு சுத்தமா? நான் சொன்னேன் அப்படின்னு நீ நம்பிட்டியே, உன்னுடைய பகுத்தறிவு எங்க போச்சு? அன்பார்ந்தவர்களே,
நாம் யூபிலியை கொண்டாடுவதற்கான நோக்கம் என்ன? யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கு 3 நோக்கங்கள் இருக்கிறது. முதலாவது, நம்முடைய கடந்த காலத்தை பின்னோக்கி பார்ப்பதற்கு, அந்த வேடன் பார்த்த மாதிரி பின்னோக்கி பார்த்து கவலைப்படுவதற்காக அல்ல, மாறாக நம்முடைய கடந்த 25 ஆண்டுகளை பின்னோக்கி பார்த்து அந்த 25 ஆண்டுகளிலே ஆண்டவராகிய கடவுள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பங்கிலே அவர் செய்து வந்த அனைத்து அருள் கொடைகளை, அவர் நமக்கு பொழிந்த அவரது ஆசிரை நாம் நன்றியுணர்வோடு திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி சொல்வதற்காக, கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். 25 ஆண்டுகள் நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இந்த உடனிருப்பை நாம் 25 ஆண்டுகள் அனுபவித்திருக்கிறோம். இதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அத்தோடு கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய குறைபாடுகள் நமக்கு தென்படும் பொழுது, நாம் செய்த குறைபாடுகள், பாவ வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த குறைபாடுகளை நாம் கவனிக்கும் பொழுது அவைகளுக்காக மனம் வருந்துவதோடு நிறுத்தி விடாமல் நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்துவிட்டு மறுபடியும் ஒரு நல்ல புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஆக பின்னோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறவும், ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழவும், மூன்றாவதாக புதியதொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது மட்டுமே இந்த யூபிலி ஆண்டு விழாவின் நோக்கமாக இருக்கிறது. நாம் இப்பொழுது யூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, தாய் திரு அவை இந்த ஆண்டை சிறப்பு யூபிலியாக கொண்டாடும் பொழுது நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கிறது. எதற்காக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ வேண்டும்? காரணம், நம்மில் எவரும் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதில்லை. நம் ஒவ்வொருவரிலும் பாவம் இருக்கிறது. முழுமையான வாழ்க்கையில் எவரிடமும் இல்லை. நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் நேத்து முந்தானத்து வாசிச்ச முதல் வாசகம், ஆண்டவராகிய கடவுள் அனைத்தையும் படைத்த பிறகு மனிதனை படைத்து மனிதனை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். இதை தொடர்ந்து ஒரு கதை இருக்கிறது. விவிலியத்தில் இல்ல, பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு கதை. இவ்வாறாக மனிதனை ஏதேன் தோட்டத்தில் விட்ட பிறகு அவன் தனிமையாக இருக்கிறான். கவலையுற்றவனாக தனித்து அமர்ந்திருந்த பொழுது அனைத்து விலங்குகளும் பறவைகளும் இவனை கவனிக்கின்றன. கவனித்து, ஏன் அந்த மனுஷன் இவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியே இல்லையே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷங்கிட்ட எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஒன்று சேர்ந்து போய் கேட்டுச்சான், என்னதான்பா உனக்கு பிரச்சனை, ஏன் கவலையோடு இருக்கிறேன்னு. மனிதன் சொன்னானா, எனக்கு நீண்ட ஆயுள் கிடையாது, எனக்கு நீண்ட ஆயுள் கிடையாது. உடனடியா நிறைய நாட்கள் வாழக்கூடிய ஆமை சொல்லிச்சான், சரி என்னுடைய வயசை கொஞ்சம் உனக்கு கொடுத்துட்றப்பா, சந்தோஷமாயிரு. ரெண்டாவதா, என்னால் அழகா பாட முடியாது. குயில் சொல்லிச்சான், சரி என்னுடைய குரலை உனக்கு கொடுக்குறேன், நல்லா பாடு. எனக்கு அழகான தோற்றம் கிடையாது. அப்போ மயில் சொல்லிச்சான், என்னுடைய அழகை உனக்கு கொடுக்குறேன். இப்படி தனக்குள் அது இல்லை இது இல்லை என்று தனக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஒவ்வொன்றாக மனிதன் சொல்லி கொண்டு போன பிறகு ஒவ்வொரு விலங்கும் பறவையும் தன்னிடம் இருப்பதை அவனுக்கு கொடுக்கன. இவ்வாறு அனைத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு மனிதன் மகிழ்ச்சியோடு எழுந்து சென்றானாம். அப்படி அவன் எந்திரிச்சு போகும்போது ஆமை மற்ற எல்லா விலங்குகளையும் பார்த்து கேட்டுச்சான், மனுஷன் இப்போ சந்தோஷமா இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் முழுசா அந்த முழுமையோடு செல்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு, கண்டிப்பா இல்லை. அவன் ஒவ்வொன்றும் எனக்குள்ள இல்லை 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 அப்படின்னு சொல்லும் பொழுது நாம கொடுத்த பிறகும் அவனுக்குள் ஒரு வெறுமை இருப்பதை நான் உணர்ந்தேன். அவன் எப்பொழுதுமே முழுமையை அடைய மாட்டான், அவனுக்குள் இருக்கும் வெறுமை எப்பொழுதும் அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னதாம். அன்பார்ந்தவர்களே, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வெறுமையை போக்க வேண்டும் என்றால் இறைவன் நமக்குள் நுழைய வேண்டும். இறைவன் நமக்குள் நுழைய நாம் அனுமதிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நமக்குள் இருக்கக்கூடிய வெறுமை போக்கப்படும், நாம் மகிழ்வோடு வாழ முடியும். அன்பார்ந்தவர்களே, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வெறுமையை போக்கி இறைவன் நுழைய வேண்டும் என்றால் நமக்கு தடையாக இருப்பது என்ன? நம்முடைய பாவம், நம்முடைய பாவ வாழ்க்கை. நாம்
செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் 2 விளைவுகள் உண்டு. எந்த பாவத்தை செஞ்சாலும், எந்த ஒரு பாவத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த பாவத்துக்கு 2 விளைவுகளை நாம் காண முடியும். முதலாவது, நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு முறிவுபடுகிறது. 2வது விளைவு, நமக்கும் நமக்கு அடுத்திருப்பவருக்கும் இடையே உள்ள உறவு முறிவுபடுகிறது. அப்ப பாவம் செய்யக்கூடிய நாம என்ன செய்யணும்? ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம். உங்க பங்கு சாமியார் பேர் என்ன? என்ன பேரு? ஜான் பெர்னாண்டிஸ் அருட்தந்தை. இப்ப இந்த பங்கு சாமியாரை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்ச சாமியார் தான். அவரை பத்தி நான் சும்மா இருக்காம எல்லார்கிட்டையும், எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாத்திட்டையும் போயிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்றது. ஐயோ இந்த ஜான் சாமியார் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மனசுல ஒரு வருத்தம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, இப்படி சொல்லியிருக்க கூடாது, அந்த சாமியார் பத்தி நான் இப்படி பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்? சும்மா இருந்துக்கணுமா? யார்கிட்ட? ஃபாதர்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஒரு பாவத்தை செய்தால் நாம் என்ன செய்யணும்? அந்த பாவத்தின் உணர்வு நமக்கு வரும்போது நாம் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணுன்றது தெரியாதா? ஆயத்தம் முடிக்கணும் சாமின்னு ஒருத்தரும் சொல்லியே. ஆயத்தம் முடிக்கிறது மறந்து போச்சா? மறந்து போச்சுன்றாங்க சாமி. நாம பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை ஆயத்தம் முடிக்கிறதன் வழியா நமக்கு என்ன ஆகுது? நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு, அந்த துண்டிக்கப்பட்ட உறவு மீண்டும் உருவாக்கப்படுகிறது. இந்த பாவத்தின் விளைவு 2ன்னு சொன்ன இல்லைங்களா? கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறிவுபடுகிறது, நமக்கும் அடுத்திருப்பவருக்கும் உள்ள உறவு முறிவுபடுகிறது. பாவ மன்னிப்பு அருள் அடையாளத்தின் வழியாக நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் நமக்கும் அடுத்திருப்பவருக்கும் இடையே உள்ள அந்த உறவு எப்படி புதுப்பிக்கப்படும்? அது புதுப்பிக்கப்படணும்னா 3 வழி இருக்கு. தாய் திருவை 3 வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது வழி நீங்களே சொன்ன மாதிரி, டைரக்டா போயிட்டு சாமிகிட்ட, சாமி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இது ஒரு சின்ன உதாரணமா கொடுத்தேன். ஆனா எல்லா நேரத்திலையும் இது முடியுமா? நம்ம சும்மா மற்றவங்களை பத்தி வெறும் புறணி மட்டும்தான் பேசுறோமா? தேவையில்லாத என்னென்னத்தையோ சொல்லிடுறோம். யாரை பத்தியோ என்னென்னவோ சொல்லிடுறோம். எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க முடியுமா? பல வேளைகளில் அது முடியாது. ஆக நாம் பாவ அறிக்கை செய்வதன் வழியாக, ஆயத்தம் முடிக்கிறதன் வழியா நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு புதுப்பிக்கப்பட்டுவிடும். ஆனால் நமக்கும் அடுத்திருப்பவருக்கும் இடையே உள்ள உறவு புதுப்பிக்கப்பட மாட்டாது. அப்படி இருக்கும் பொழுது வெறும் பாவ அறிக்கை மட்டும் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தோமே ஆனால் நம் இவ்வுலக வாழ்வு முடிந்த பிறகு நாம் விண்ணகத்தை அடைய முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. பதிலாக எங்க போவோம்? உத்தரிக்கிற தளத்துக்கு போவோம். அப்படின்னு சொல்லி நமக்கு தாய் திருவை கற்பிக்கிறது. அந்த உத்தரிக்கிற தளத்துல நம்முடைய இந்த பாவங்களுக்கான பரிகார பலனை பெற்ற பிறகு மட்டுமே நம்மால் விண்ணகத்தில் நுழைய முடியும். இந்த உத்தரிக்கிற தளத்திலே நம்முடைய காலத்தை குறைவுபடுத்த வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்றால், நாம் ஒன்றா அந்த நபரிடம் அல்லது நாம் யாருக்கு கெடுதலை செய்தோமோ அந்த நபரிடம் நேராக சென்று மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உறவை புதுப்பித்துக் கொள்வது, அல்லது தாய் திருவை கற்பிக்கிறபடி தானம் தர்மம் செய்யணும். நம்மால் முடிந்தவரை நற்செயல்களை செய்வதன் வழியாக புண்ணியங்களை தேடிக்கொள்ள வேண்டும். புண்ணியங்களை தேடிக்கொள்ளும் பொழுது நம்முடைய உத்தரிக்கிற தலத்தில் இருக்கக்கூடிய அந்த காலம் குறைவுபடுகிறது என்று தாய் திருவை கற்பிக்கிறது. ஆனா பல வேளைகளில நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி தூக்கி பார்த்தோமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில புண்ணியம் அதிகமா இருக்கா பாவம் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புண்ணியத்தை விட பாவமே அதிகமாக இருப்பதை நாம் உணர முடிகிறது. புண்ணியத்தை விட பாவம் அதிகமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படிங்கிறத நாம உணர முடியுது. ஆக என்ன செய்யணும்? தாய் திருவை 3ஆவதாக ஒரு வழியை கொடுக்கிறது. நம்ம நேரா மன்னிப்பு கேட்க முடியல அல்லது புண்ணியங்களை சேர்த்து கொள்ள முடியல அப்படின்னும் பொழுது தாய் திருவை சொல்லுது, கவலைப்படாத,
உன்னால புண்ணியம் செஞ்சுக்க முடியல அப்படின்னும் போது தாய் திரு அவை அநேக புனிதர்கள் செய்த புண்ணியங்களை தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த புண்ணியங்களை நமக்கு வழங்க தயாராக இருக்கிறது. இந்த புண்ணியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த புண்ணியங்களை ஆங்கிலத்தில் இன்டல்ஜென்ஸ் என்று சொல்கிறோம். இந்த புண்ணியங்களை பெற்றுக்கொள்வதன் வழியாக பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொண்டு நாம் விண்ணகத்தை நோக்கி சுலபமாக பயணிக்க முடியும் என்று தாய் திரு அவை நமக்கு கற்பிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பாவ பரிகார பலன்களை, புண்ணியங்களை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் பெற்றுக்கொள்ள முடியும். யாருக்காக பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்காக மட்டுமா? தனக்காக மட்டுமல்ல, மற்றவருக்கும் நாம் பெற்றுக் கொடுக்க முடியும். நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம்? கல்றத்து நாள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம குடும்பத்தில் இறந்த ஒவ்வொருத்தருக்காகவும் பூசை ஒப்பு கொடுப்போம், திருப்பலி ஒப்பு கொடுப்போம். அது போதாது. திருப்பலியை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது முடிந்த அளவு பாவ பரிகார பலன்களை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள நாம் பெற்றுக் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். தாய் திரு அவை இந்த புண்ணியங்களை தனிநபருக்கு மட்டுமல்ல மற்றவருக்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. ஆக இந்த புண்ணியங்களை நம் குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்காகவும் அல்லது உயிரோடு இருப்பவர்களுக்கும் கூட நாம் பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற கற்பனையை நமக்கு தாய் திரு அவை வழங்குகிறது. ஆக இந்த புண்ணியங்களை அல்லது பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி செய்ய முடியும்? எவ்வாறு அதை பெற்றுக்கொள்வது? நிறைய வழிமுறைகள் இருக்கு. 3 சுலபமான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்வதன் வழியாக, ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தை வாசிப்பதன் வழியாக, இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதன் வழியாக நாம் இந்த பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதான வழி, ஒவ்வொரு யூபிலி ஆண்டும் தாய் திரு அவை இந்த சிறப்பான பாவ பரிகார பலன்களை இறை மக்களுக்கு வாரி வழங்குகிறது. நாம் இப்பொழுது இந்த யூபிலி ஆண்டில் இருக்கிறோம். யூபிலி ஆண்டு சிறப்பான பாவ பரிகார பலன்களை இறை மக்களுக்கு வழங்கக்கூடிய ஆண்டு. நம்முடைய மறை மாவட்டத்தில் தாய் திரு அவை இதை பெற்றுக்கொள்ள கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்றால், திருப்பயணங்களை மேற்கொள்வதன் வழியாக பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்பிக்கிறது. திருப்பயணம் எங்க? திருத்தலங்களுக்கு திருப்பயணம் மேற்கொள்வதன் வழியாக நாம் இந்த பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த யூபிலி ஆண்டிலே 7 திருத்தலங்களுக்கு திருப்பயணம் மேற்கொள்வதன் வழியாக இந்த பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்முடைய மறை மாவட்ட திருத்தூது நிர்வாகி மேதகு பேராயர் பென்னன் மோரிஸ் அவர்கள் நமது இந்த மறை மாவட்டத்திலே யூபிலி ஆண்டின் துவக்க விழாவின் பொழுது அறிவித்தார். இந்த 7 தலங்களிலே, திருத்தலங்களிலே நமக்கு வெகு அருகையில் இருக்கக்கூடிய 2 திருத்தலங்கள் இருக்கின்றன. எது தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? கரட்டு கோயிலுக்கு போறீங்களா? எல்லாம் கரட்டு கோயில் தெரியுமா? புனித வனத்து அந்தோணியாரின் திருத்தலம். அதை தொடர்ந்து பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கீரப்பாத்தி என்ன திருத்தலம் இருக்குங்க? மரிய மக்தலினா திருத்தலம். இந்த 2 திருத்தலங்களையும் நம்முடைய மறை மாவட்டத்தின் 7 திருத்தலங்களில் குறிப்பான திருத்தலங்களாக பேராயர் அறிவித்திருக்கிறார். இந்த திருத்தலங்களுக்கு செல்வதன் வழியாக, திருப்பயணம் மேற்கொள்வதன் வழியாக இந்த பாவ பரிகார பலன்களை நாம் நமக்கோ நம்முடைய குடும்பத்தாருக்கோ நமது குடும்பத்தில் இறந்து போனவர்களுக்கோ நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக விண்ணகத்துக்கு நமது வழியை எளிதாக்கிக் கொள்ள முடியும். இதற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. இதை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சில நிபந்தனைகள் என்னென்ன செய்யணும்? முதலாவது, நாம இந்த திருத்தலத்துக்கு திருப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும்? நான் இந்த பாவ பரிகார பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்ல வேண்டும். அந்த பாவ பரிகார பலனை தனக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, நோக்கத்தோடு நாம் அங்கு செல்ல வேண்டும். இரண்டாவதாக, அங்கு சென்று நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆயத்தம் பிடிக்கணும். பாவ அறிக்கையை செய்து திருப்பலியிலே பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும்.
கடைசியாக நாம் பாப்பரசரின் கருத்துகள் நிறைவேற ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் அருள் நிறைந்த மரியே ஜெபத்தையும் தந்தைக்கும் மகன் தன திருத்துவத்தின் புகழ்ச்சி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிழ்ச்சி உண்டாவதாக என்ற ஜெபத்தையும் சொல்லி பாப்பரசரின் கருத்துகள் நிறைவேறும்படியாக மன்றாட வேண்டும். இந்த நிபந்தனைகளை செய்யும் பொழுது பூர்த்தி செய்யும் பொழுது நமக்கு பாவ பரிகார பலன்கள் முழுமையாக கிடைக்கும். ஆக இந்த எளிய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த யூபிலி ஆண்டில் இருக்கும் பொழுது சிறப்பான இறை ஆசிரியை பெற்றுக்கொண்டு நம்முடைய இந்த திருப்பயணம் எதிர்நோக்கின் திருப்பயணம் எளிதான திருப்பயணமாகிட இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நமது பாதுகாவலி காணிக்கை அன்னை நம் ஒவ்வொருவருக்காகவும் நிறைவாக பரிந்து பேசி இறை ஆசிரியை பெற்று தந்திடுவாராக. ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மனிதன் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவும் பெறவும் விருந்துகின்றார். விளம்பர பெற்றுதலுடன் அரிடம் நாம் வேண்டுதலை செலுத்துவோம். கேட்டருளும் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் இன்று திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அப்போஸ்தலிக பரிபாலகர் பெர்னார்ட் மோரஸ் மற்றும் குருக்கள் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கிறோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, வெள்ளி விழா நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றித்து திருவுள்ளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒன்றித்திருந்து திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் அன்பு பிள்ளைகளாக வளரவும் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டியும் இந்த வெள்ளி விழாவை கொண்டாடும் அவர்களின் விசுவாசத்தை மேலும் வலுப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும். அவர்கள் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வளர இறைவா மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் மறுமிழும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நல குறைவினார்கள் மருத்துவமனையில் தங்கள் இல்லங்களில் இருந்து சிகிச்சை செய்யவும் ஒவ்வொரு உள்ளங்களில் உள்ளகாகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொரு தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளர்ச்சியின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சிறப்பாக செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் எல்லோரும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் திருச்சபையின் அங்கத்தின்களாக இருந்து இப்பொழுது எங்களை விட்டு பிரிந்து சென்ற ஆண் மக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் இறைவனின் நித்திய இளைப்பாறுதல் பெறவும் பரலோகத்தின் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டிய, குறிப்பாக இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். மேலும் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்று அடைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் புகலிடம் பலமாகிய இறைவா, எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டி எழுப்புகிறவார் நீரே. உமது திருச்சபையின் உறக்கமான மன்றாட்டுக்களை ஏற்று நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கும் வரங்களை அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதையும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற தகும்படி மன்றாடுயுங்கள்.
ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வராக. ஆண்டவரே, இப்பலி போருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றதால் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் புரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படமாலும் எந்த ஒரு வேண்டலும் வினாகமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயாவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சி படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு ஊரியம் செயலும் ஆகும். தூய ஆவி நீழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளி பலியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானா தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். ஆதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிறப்பினங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரல்களையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆகவே ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பெருஆயர் பெர்னார்ட் மாரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்கத்துடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம்முடைய பங்கின் பாதுகாவலியான காணிக்கை அன்னை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புனிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளவு விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளா உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நாள்மாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே, இனியவனே, இகமகில் எழுந்து வா. மன்னவனே, மாபரனே, மனமதில் நிறைந்திடவா. இறைவனே, இனியவனே, இகமகில் எழுந்து வா. மன்னவனே, மாபரனே, மனமதில் நிறைந்திடவா. விண்ணக உணவே வா, உறவாய் என்னில் வா. விண்ணக உணவே வா, உறவாய் என்னில் வா. வருக வருக தேவா, இந்த உள்ளம் வருக தேவா. 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 இறையவனே, இனியவனே, இகமகில் எழுந்து வா. மன்னவனே, மாபரனே, மனமதி நிறைந்திடவா.
காண்கின்றேன். இறைவா வா என்னில் வா, எழுந்து வா இதயம் வா, உணவாக எழுந்து வா, உயிர் என்னில் ஊட்டவா, உணவாக எழுந்து வா, உயிர் என்னில் ஊட்டவா. வருக வருக தேவா, இந்த உள்ளம் வருக தேவா, வருக வருக தேவா, இந்த உள்ளம் வருக தேவா. இறையவனே என் இனியவனே, இகமகில் எழுந்து வா, மன்னவனே என் மாபரனே, மனமதில் இறைந்திடவா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டதில் மகிழ்வுற்றும் நாங்கள் அதே கன்னியை குடும்பவித்தும் எங்கள் மீட்பின் மறை உண்மையை நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவரங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி எங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தாங்குவதாக. ஆமென். சென்று வருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையே காணிக்கை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. மந்தையே காணிக்கை தாயே, இறையருள் ஓவியம் நீயே. தாரிரும் நீக்கிடும் நிலவே, தாயரும் தந்திடும் முகிலே. நம்பினே நம்பினே என் நன்னையே, நம்புவே நம்புவே உன் பிள்ளையே. நம்பினே நம்பினே என் நன்னையே, நம்புவே நம்புவே உன் பிள்ளையே. அன்னையே காணிக்கை தாயே. அம்மா என் அருகினில் நீ இருந்தால் ஆயிரம் சோகங்கள் கலைந்து விடும். அம்மா என் அருகினில் நீ இருந்தால் ஆயிரம் சோகங்கள் கலைந்து விடும். சொல்லொன்று போதும் சுமை தீர்ந்திடும், சுகமான ராகங்கள் சுரம் பாடி